பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு திக்ரை பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான திக்ரு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா செல்வத்துக்கான வழியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அவசர தேவை இருக்குது, கஷ்டம் இருக்குதுங்கிறீங்க, துவாக்கள் கபூல் ஆகணுங்கிறீங்க. லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கே, அது அனைத்துக்கும் இந்த ஒரு திக்ரு போதும்னு சொல்லலாம். ஏன்னா சஹாபாக்கள்லாம் இந்த திக்ரை ஓதி வந்திருக்காங்க. எல்லா நபிமார்கள் காலத்திலையும் ஓதப்பட்ட ஒரே திக்ருன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது கிடச்சிருக்குன்னா அப்போ எல்லா உம்மத்துகளும் இதை ஓதி பலனடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, பல வருஷமாக பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அல்லாஹ் இடத்துல. அப்போ கூட கிடைக்காத பாவ மன்னிப்பு இந்த வார்த்தையை சொன்னாலும் அவர்களுக்கு கிடச்சிச்சாமா. நமக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த கனி வர்க்கத்தை சாப்பிட்ருவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஷைத்தானுடைய பேச்சை கேட்டுட்டிங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பூமிக்கு அனுப்புகிறான். அப்படி பூமிக்கு வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப என்ன பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிட்டானே, நம்ம சொர்க்கத்திலேருந்து இப்படி வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு 200 ஆண்டுகள் அழுது கொண்டே இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கண்ணெல்லாம் மங்கிருச்சமா அழுது அழுது. அவங்களுடைய பற்கள் எல்லாம் வெளியே தீரிற அளவுக்கு அவங்க அழுது என்ன ஆயிடுச்சு, அவங்க முகமே அப்படி சுருங்கி போச்சாமா. அப்படி இழைச்சி போய் கவலைப்பட்டு ரொம்ப நொந்து போன அவங்களுக்கு கடைசியாக ஒரு ஞாபகம் வருதாமா. அந்த வார்த்தை தான் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இது எங்கே இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அர்ஷில் இருந்ததை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம அர்ஷில் ஒரு வார்த்தை பார்த்தோமே, அந்த வார்த்தையை சொல்லி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அதை ஓதுறாங்க. அதை ஓதிய உடனே அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னித்து விட்டு உங்களுக்கு இந்த வார்த்தை எப்படி தெரியும்னு கேட்கும் போது, நான் உன்னுடைய அர்ஷில் பார்த்து அந்த அர்ஷில் இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ரெண்டே சந்தித்ததுக்கு பிறகு திருமணம் நடக்குது, குழந்தை பிறக்குது, அவங்க நல்லா வாழ்கிறாங்க. அவங்களுடைய சந்ததிகள்லாம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுடைய சந்ததியிலாக நாமளும் வந்திருக்கோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்கி அந்த நல்லதை கொடுத்ததே இந்த லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான். இன்னும் சொல்ல போனால், யார் இந்த வார்த்தையை சொல்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுக்கு சமமாகும். ரொம்ப முக்கியமாக முகமது நபி அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு இந்த 2 வார்த்தையுமே சொல்லணும். நீங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு கூட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. அந்த நபிமார்களுடைய கூட்ட மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நபிமாரை பின்பற்றி அல்லாஹுடைய வழியை அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டமாகிய நமக்கு நபியை பின்பற்றி தான் அல்லாஹுடைய வழியை அடைய முடியும். அல்லாஹுடைய பெயரோடு சேர்த்து நபியுடைய பெயரையும் நம்ம என்ன பண்ணுறோம், உச்சரிக்கிறோம். வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உச்சரிக்கிறோம். இதை உச்சரிக்கிறதுனால எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. அல்லாஹ் உடனே துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். இன்னும் இந்த உம்மத்துகளுக்கான எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுறான், அதை நிறைவேற்றி கொடுக்குறான். அதில் ரொம்ப முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு தடவை அறிவிப்பில் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்துகளை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. அவங்க லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கக்கூடிய இதனுடைய நன்மையை தெரிந்து இதை மட்டுமே ஓதிட்டு மற்ற அமல்களை செய்யாமல் விட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு இருக்காங்க. அப்படின்னா மற்ற அமல்கள்லாம் என்னென்னா தொழுகை, திக்ரு, துவா, நோன்பு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா இதுலேயே எல்லா நன்மையும் இருக்கிறதுனால இதவே செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்படுறேன். எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்னுடைய உம்மத்துகள்னு சொல்லிட்டு நபி அவர் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ நன்மைகள் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு பறைசாட்டக்கூடியதாகத்தான் இந்த ஒரு அறிவிப்பு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட கலிமாவை நீங்கள் தினந்தோறும் முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், தினந்தோறும் ஓதிவாங்க. குறைந்தது 100 முறையாவது இந்த ஒரு கலிமாவை தினமும் ஓதிவாங்க. கடைசிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நைட்டு படுக்கும் போதாவது ஓதிடலாம். ஆரம்பத்துலேருந்து ஓத முடியல நாளில் அப்படின்னா கூட கடைசி நேரத்தில் அதை என்ன பண்ணுங்க, ஓதிட்டு எந்த துவா கேட்டாலும் அதற்கு பின்னாடி கபுலாகும். நீங்கள் காசை கேட்டாலும் அல்லாஹ் அடுத்த நாளே உங்களுக்கு காசை உதவி புரிவான். நிறைய உலமாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை ஒரு மெத்தடாகவே வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு தேவை இருந்தால் இதை ஓதிட்டு துவா செஞ்சுட்டு அந்த நைட் தூங்கிட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய காசு, உதவி எல்லாமே அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.